வணக்கம். யூடியூபோட புது பணமாக்குதல் விதிகள் பத்தி சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பா ஜூலை 15, 2025ல இருந்து வரப்போற மாற்றங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட இது சம்பந்தமா சில குறிப்புகளும் இருக்கு. இந்த மாற்றங்கள் உங்கள மாதிரி கிரியேட்டர்ஸ் எப்படி பாதிக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான அப்டேட். முதல்ல யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது YPP கீழ இந்த உண்மையற்ற உள்ளடக்கம், இன்னொதென்டிக் கண்டென்ட்னு சொல்றாங்களே, அதை கட்டுப்படுத்த போறாங்களாம். சரி, இது என்னது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ம். இந்த உண்மையற்ற உள்ளடக்கம் அப்படிங்கிறது முக்கியமா சில விஷயங்களை குறிக்குது. ஒன்னு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI வச்சு பெரிய அளவுல செய்யற வீடியோக்கள். ஓஹோ, AI வீடியோஸ். ஆமா. அப்புறம் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டே திருப்பி திருப்பி யூஸ் பண்றது, இல்லனா ரொம்ப குறைவான வர்ணனையோட சும்மா கிளிப்ஸை தொகுத்து போடுறது, ஸ்லைட் ஷோ மாதிரி பண்றது, இதெல்லாம் தான். அப்போ ஜூலை 15, 2025ல இருந்து இதுக்கெல்லாம் செக் வைப்பாங்க, அப்படிதானே? அதேதான். இப்ப முக்கியமான மாற்றம் என்னன்னா, கிரியேட்டர்ஸ் வீடியோவுல ஒரு கணிசமான ஒரு ஒரிஜினல் வேல்யூவை சேர்க்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ சும்மா ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா பத்தாதா? பத்தாது. அதுதான் விஷயம். மேலோட்டமா கொடுக்கறது இல்ல சின்னதா ஏதாவது மாத்துறதெல்லாம் பத்தாது. உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையான கருத்து, உங்க கிரியேட்டிவ் எடிட்டிங் இல்ல உங்க தனித்துவமான பார்வை இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி, ஆனா இதை எப்படி அமல்படுத்துவாங்க? யூடியூப் ஒவ்வொரு வீடியோவா போய் செக் பண்ணுமா? அது கஷ்டமாச்சே. இல்ல, அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் தெரியுது. யூடியூப் ரிவ்யூவர்ஸ் ஒரு சேனலோட ஒட்டுமொத்த தரத்தை தான் பாப்பாங்களாம். ஓ, சேனல் லெவல்லையா? ஆமா. உங்க சேனல்ல முக்கியமான வீடியோஸ் எது ரீசெண்டா என்ன அப்லோட் பண்ணிருக்கீங்க, பாக்குறவங்களுக்கு உங்க சேனல்ல இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பாப்பாங்க. அடடா! அப்போ ஒரு சில வீடியோ சரியில்லைன்னா கூட மொத்த சேனலுக்கே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? ஆமா, அந்த ரிஸ்க் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க சேனல்ல இருக்கிற சில முக்கியமான வீடியோக்கள் இந்த புது ரூல்ஸை மீறுதுன்னு வைங்க, உங்க முழு சேனலும் பணமாக்குதல் தகுதியை இழக்கலாம். அப்போ இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா வீடியோவிலயும் குவாலிட்டி பார்க்கணும். கரெக்ட். சேனல் முழுக்க தரத்தை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ. இது ரியாக்ஷன் சேனல்ஸ் இல்ல தொகுப்பு வீடியோக்கள் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பெரிய சிக்கல் வருமா? ம். அவங்க சேனல்ஸ் நடத்தலாம். ஆனா அதுல கண்டிப்பா ஒரு கணிசமான பகுப்பாய்வு இருக்கணும். உங்க சொந்த பார்வை இல்ல நல்ல கிரியேட்டிவான எடிட்டிங் இதெல்லாம் இருந்தா தப்பிக்கலாம். அப்போ சும்மா அமைதியா ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது, இல்ல ஒரே மாதிரி டெம்ப்ளேட்ல போடுறது, அதெல்லாம் இனி சரிப்பட்டு வராது. பணமாக்குதலுக்கு தகுதி பெறாது. அதே மாதிரி முழுக்க முழுக்க AI மட்டுமே வச்சு உருவாக்குற கண்டென்ட். ஆமா, அதுக்கு என்ன நிலைமை? அதுதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. முழுக்க AI செஞ்ச வீடியோவா இருந்தாலும் இல்ல ஒரே டெம்ப்ளேட் திரும்ப திரும்ப வந்தாலும், நீங்க அதை உங்க சொந்த குரல் கொடுத்து நல்லா எடிட் பண்ணி உங்க பார்வையை அதுல சேர்த்து அதை ஒரு கிரியேட்டிவா மாத்துனீங்கன்னா அப்போ பிரச்சனை இல்ல. ஆமா, அப்போ அது வேற கணக்குல வரும். கிரியேட்டரோட அந்த பங்களிப்பு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்க முக்கியம். ரெடிட்ல கூட யூசர்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, அவங்க முழுக்க AI கண்டென்ட் தான் குறி வைப்பாங்கன்னு. சரி. இன்னொருத்தர் சொல்றாரு, உங்க வீடியோல ஒரிஜினல் வாய்ஸ் ஓவர், நல்ல யோசிச்சு பண்ண எடிட்டிங்லாம் இருந்தா அது வேற கேட்டகரின்னு. சோ சமூகம் கூட எந்த அளவுக்கு மாற்றம் தேவைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. புரியுது. அப்போ இப்ப பணமாக்குதல தக்க வச்சுக்க என்னதான் பண்ணலாம்? சில டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். ஓகே. ஒன்னு, உங்க உள்ளடக்கத்தை மாத்துங்க. அதாவது அதுக்கு உங்க வர்ணனை, உங்க கருத்து இல்ல சூழல் சேர்த்து அதை வேற மாதிரி ஆக்குங்க. சரி. ரெண்டாவது, ஒரே மாதிரி ஃபார்மேட்ல இல்லாம கொஞ்சம் மாத்தி யோசிங்க. உங்க வீடியோ வடிவங்களை பன்முகப்படுத்துங்க. மூணாவது, உங்க ஒரிஜினாலிட்டியை காட்டுங்க. தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலயும் குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிச்சயமா தரம் அப்புறம் தனித்துவம், இது ரெண்டுக்கும் முன்னுரிமை கொடுங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, யூடியூப் AI கண்டென்ட்டையோ இல்ல மறுபயன்பாட்டு கண்டென்ட்டையோ மொத்தமா தடுக்கல. ஆனா அதுல நம்மளோட ஒரிஜினல் பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும். அப்படிதானே? அதேதான். 100க்கு 100 கரெக்ட். யூடியூப் ஏய் நீங்க ஏதாவது வேல்யூ சேருங்க, உங்க கிரியேட்டிவிட்டியை காட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க ஒரு தெளிவான கூடுதல் மதிப்பையும் உங்க ஆக்கப்பூர்வமான உள்ளீட்டையும் காட்டினா போதும், உங்க பணமாக்குதல் தொடரும். இங்க முக்கியமானது உங்களோட தனித்துவமான பங்களிப்பு. சரி சரி. அப்போ இது ஒரு வகையில பார்த்தா உண்மையான கிரியேட்டிவிட்டிய ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம நேயர்களுக்கும் இது ஒரு சிந்தனையா இருக்கட்டும். இந்த மாற்றம் பணமாக்குதலை தாண்டி கிரியேட்டர்ஸ இன்னும் நல்ல தனித்துவமான உள்ளடக்கத்தை உருவாக்க நிஜமாவே தூண்டுமா? நல்ல கேள்வி. யூடியூப்ல இனிமே எந்த மாதிரி வீடியோக்கள் ஜெயிக்குங்கிற அந்த ட்ரெண்டையே இது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க.